எதுக்காக? வெயிலுக்காக, கோடை காலத்துக்காக. சென்னையில தெரியாது, கிராமப்புறத்துல இருக்கும், வயக்காடுல மழை இருக்காது, வேலை இருக்காது. பணிவோடு கேட்கிறேன், பெரியவர்களே, தாய்மார்களே, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கிற போது 19 மாசம் கொரோனா இருந்தது. மனசாட்சி கையெழுத்து சொல்லுங்கள். 19 மாதம் கொரோனா உச்சத்தில் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்த பொழுது ஒரு மருத்துவமனை, ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருப்பாரா? ஒரு தேவையை பூர்த்தி செய்திருப்பாரா? அவர் தேவையை பூர்த்தி செய்திருந்தால் 30,000 பேர் கொரோனாக்கு கெட்டு போயிருப்பாங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமி, கொரோனா வாடிக்கே போனால் அது மு.க. ஸ்டாலின் என்பதை யாரும் அறிவிடக்கூடாது. யாரை விட்டோம்? எல்லாம் சர்வசாதாரணமா கொண்டு போயிட்டாங்க. எதுக்காக? வெயிலுக்காக, கோடை காலத்துக்காக. சென்னையில தெரியாது, கிராமப்புறத்துல இருக்கும், வயக்காடுல மழை இருக்காது, வேலை இருக்காது, வெயிலா இருக்கும். ஆனந்தகுமார் அவர்களே, பொன்னேரி நகர கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல் மிகு செயல் வீரர், தமிழ்நாட்டில் மீண்டும் 38 லட்சம் பேருக்கு வெயிலுக்கு 2000 என்னுடைய அரசாங்கம் தரும் சொல்லி பாத்தீங்கன்னா 2 மாசம் அந்த முதியோர் பென்ஷன் வாங்காம விதவை பணம் வந்து பெரிய சந்தோஷம். ஏன் சொல்லுங்க? ஏன் 3200 ரூபாய், 3200 ரூபாய் யார் கொடுத்தது? தாயங்க தகவல் கோட்டைக்கு கேட்குது. எங்கேயோ கிராமத்தில் ஒரு கோரிக்கை முதலமைச்சர் நிறைவேற்ற. நான் இருக்கும்போது 45 மேல போட்டா, 45 வயசு மேல போட்டா பெண்களில் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை கர்ப்பப்பை புற்றுநோய். முதலமைச்சர் யோசிச்சார், இன்னைக்கு 45 வயசு இருக்கிற அம்மாக்கோ, அப்பாக்கோ, தங்கச்சிக்கோ மார்பக புற்றுநோய் வருது, கர்ப்பப்பை புற்றுநோய் வருது, இதை தொடரக்கூடாது, இதை நிறுத்தணும்னு ஆய்வு பண்றாங்க. பெரிய பெரிய டாக்டர் கிட்ட பேசுறாங்க. எல்லாம் கலந்து ஆலோசிச்சா டாக்டர் சொல்றாங்க 14 வயசுல ஊசி போடுங்க. நல்லா கவனிக்கணும். என்ன சொன்னா? 14 வயசுல பொம்பளை பிள்ளைக்கு பாப்பாக்கு ஊசி போடணும். ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம வீட்டு பாப்பா பெரியவளா ஆகுறது 13 ல 14 வயசுக்குள்ளதான். அந்த 13 ல 14 வயசுக்குள்ள ஒரு ஊசி போட்டா எதிர்காலத்தில் 40 வயசுக்கு மேல அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வராது. 14 வயசுல ஊசி போட்டா எதிர்காலத்தில் மார்பக புற்றுநோய் வராது. அப்படியா? அந்த ஊசி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் போடணும்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு போடணும், பாப்பாக்கு போடணும், நம்ம வீட்டு தங்கச்சிக்கு போடணும்னா ஒரு ஊசியினுடைய விலை 16,500 ரூபாய். நம்மளால போய் 14,500 ரூபாய் கொடுத்து நம்ம வீட்டு பாப்பாக்கு ஊசி போட முடியுமா? கொடுக்க முடியுமா? இதுக்கு 3 மாசம் வீட்டு வாடகை, இதுக்கு 3 மாசம் குடும்பம் நடத்தலாம், இதுக்கு 2 மாசம் குடும்பம் நடத்தலாம். நான் பொறுமையா மோடி அவர் பேசுறது அப்படியே பேசிக்காமீங்களா? அவர் பேசுறது அப்படியே பேசிக்காமீங்களா? சொல்லுங்க. அவர் பேச அப்படியே பேசிக்காமீங்களா? அவர் பேசுறது அப்படியே பேசிக்காமீங்க. அப்பாவை யூடியூப்ல போட்டு பார்த்துக்கோ. அவர் பேசுற மாதிரியே பேசுறவங்க எல்லாரும் கை கட்டு பார்க்கலாம். அவர் வந்தாரு, எடப்பாடி அப்படியே குதூகலமா உட்கார்ந்து கூட்டத்தெல்லாம் பார்த்தா நம்ம ஆட்சிக்கு வந்து முதல்ல எடப்பாடி பேச வந்தார். எடப்பாடி சொன்னார், அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னாரு. புரியாதா? ஏங்க புரியாது? கரகாட்டக்கார படம் பாத்தீங்களா? பழைய படம் ஞாபகம் கரகாட்டக்காரனுக்கு அது ஒரு காமெடி வரும். தெகப்பு கலருக்காக டெல்லியில கவுண்டர் தள்ளி போனாங்க.
நாம வந்துச்சா? அப்போ வந்து ராமராஜ் எனக்கு டென்ஷன் ஆகிடுவாரு. இந்த டப்பாக்கா வச்சு உயிரை வாங்குறீங்க, எட்டும் தொலை மாட்டீங்க, மானம் போச்சுன்னு. உடனே பார்த்து எதுல விட்ட? ராமராஜ் காரை வச்சு மானத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு ராமராஜரை டென்ஷன் ஆனார். அப்ப கவுண்டமணி சொல்லுவாரு, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை பத்தி, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டுட்டே வந்து இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்து சொன்னாரு. அப்ப செஞ்சு கேட்பாரு, இப்ப சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப அதிமுக யாரு வச்சுக்கிறான்னு அதிமுக கிடையாது. ஒரு இலை கத்திகளா கிடைக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடப்பாடி காம மட்டும் முடிச்சு நிற்கிறாரு. ஆட்சியை பிடிப்போன்ட்டு கொடுக்காரு. ஆனா எல்லாரும் கேட்கறான், வேற ஒரு பக்கம் நடிகை கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு பக்கம் மோடி வந்திருக்கிறாரு, ஒரு பக்கம் நீங்க இருக்கிறீங்க. யாரு கோட்டைக்கு போவா, யாரு ஜெயிப்பா, யாரு தோப்பா, யாரு அதிக ஓட்டு வாங்குவா, நிலைமை எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்ட்டு எங்க அண்ணன் ரமேஷ் ராஜ் இருக்கிற மாவட்ட செயலாளர், தலைவர் பிறந்தநாளே அதிக கூட்டம் நடத்திய ஒரே மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் ரமேஷ் ராஜ். அவரை வச்சு சொல்றேன், எல்லா யூடியூப்காரங்க கேட்கிறான், எல்லா பத்திரிகையாளர் எழுதுறான், சில பேர் மக்கள் கேட்கிறாங்க, நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், மோடி கூட்டம் அமைத்திருக்கிறார், யாரு கோட்டைக்கு போவா, யார் ஜெயிப்பான்ட்டு திமுக மேடையில் இருந்து பகிரங்கமாக சொல்லுகிறோம். டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக எந்த தொம்மனாலும் தடுக்க முடியாது. எடப்பாடி தலையில அவரு எப்படியாவது மோடியா, இந்த அமித்ஷா வந்துக்கிறாயா, அவனை பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாக்கல. யாரும் தெரியாதுல்ல? அமித்ஷா யாரும் தெரியுமா? தெரியாது சொல்லுங்க. தெரியாது. அமித்ஷா தெரியாது. அம்மன் படம் பாத்தீங்களா? அம்மன் படம் பார்க்கலையா? பார்த்தோம். அதுல சௌந்தர்யா குலப்படுவது ஜெண்டா வருவாங்கல்ல, ஜெண்டா, அந்த ஜெண்டா கருப்பா இருப்போம், இந்த ஜெண்டா வெள்ளையா இருக்கும். ஆமா, அந்த ஜெண்டா சௌந்தர்யா கொலை பண்ண பார்த்தா இந்த ஜெண்டா எங்க கொலை. தமிழ்நாட்டில் தாமரை மலரும். நான் 100 இடத்துல சொல்லிட்டேன், மலர வாய்ப்பு இன்னும் பட்டவத்தனமா சொல்லிட்டோமா? அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை சொல்லணும். எம்பியில காலி, எல்லாத்திலையும் காலி. இப்ப திருப்பி மோடி வரலாம், தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆட்சியை கொண்டு வரணும். நேரம் வந்த மதுரை பொதுக்கூட்டத்தில் பேசல, என்னென்னோ பேசி பார்த்த, கேள்விப்பட்டதில்லை, ஒண்ணுமே கேட்கல, புரியல. அவர் எந்த நல்லதும் பண்ணல. சொல்ல மட்டும் தான் கொடுக்கிறார், கஷ்டம் மட்டும் தான் கொடுக்கிறார், புறக்கணிக்கிறார், வஞ்சிக்கிறார், வேதனையை ஈடுபடுத்துகிறார். பெரியவர்கள் தாய்மார்களே, எனக்கு பிறகு மாவட்டத்தில் பேச இருக்கிறார். உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்விதான். 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுக்காக உழைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உருவாக்கி இருக்கிறார். தாழ்த்தப்பட்ட, பிற்பட்ட, மிகவும் பிற்பட்ட மக்களை கைதூக்கி விட்டிருக்கிறார். மகளிர் நலனில் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார். வேலைவாய்ப்பு தந்திருக்கிறோம், சாலை தந்தோம், கல்லூரி தந்தோம், பள்ளிக்கூடம் தந்தோம், எல்லாமே கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களை கண்போல் காத்தார் நம்முடைய முதலமைச்சர். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது மட்டும் பதில் சொல்லுங்க, நான் முடிச்சுட்டு உட்கார்றேன். தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? தமிழ்நாட்டை யார் ஆளணும்? ஸ்டாலினா மோடியா? ஸ்டாலின் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இங்க பேசுறது, நீங்க எழுப்புற கோஷம் கையை தூக்கி பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் கேட்கணும். எப்படி? பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் கேட்கணும். தமிழ்நாட்டை யார் ஆளணும்? ஸ்டாலினா மோடியா? ஸ்டாலினா மோடியா? அந்த ரோட்ல போனவங்க கையை தூக்கல, ஒருத்தர் செல்லாது முதல்ல ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டை யார் ஆளணும்? ஸ்டாலினா மோடியா?
தமிழக வெற்றி கழக இளைஞரணி அமைப்பாளர் தம்பி தினேஷ் அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரமேஷ் ராஜ் தலைமையில் கழகத்தில் இணைகிறார். அடுத்து ஹரிஷ் தாவை காலத்தில் விலகி மாவட்ட செயலாளர் தலைமையில் கழகத்தில் இணைகிறார். அடுத்து உதயா, இளையா, புரட்சி பாரத பொருளாளர் இளையா அவர்கள் கழகத்தில் இணைகிறார். எல்லாம் கொஞ்சம் கீழே இருங்க, பின்னாடி நிக்கிறவங்க கொஞ்சம் கீழே இருங்க. தயவுசெய்து யாருக்கு மேடையில் ஏறாதீங்க. தயவுசெய்து யாரும் மேடைக்கு வர வேண்டாம். உங்க இருப்பிடத்துக்கே வந்து தருவாங்க, அங்கேயே உட்காருங்க. தயவுசெய்து மேடையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இருங்க. தம்பி யாரா இருந்தாலும் கொஞ்சம் கீழே இருங்க. மேடை ஆடுங்க பாருங்க, தாங்கல. தயவு கூர்ந்து யாரும் எழுந்துக்காதீங்க. சேர்லயே உட்காருங்கம்மா, போய் சேர்லயே உட்காருங்க, அங்கேயே வந்து தருவாங்க. ரமேஷ் வரும் மேடைக்கு. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிளைக்கழக செயலாளர் எல் ரமேஷ் அவர்கள் நன்றியுரையாற்றுவார். எங்களுடைய ஊராட்சி மன்றத்தின் கோரிக்கையை ஏற்று சுமார் 1000 பெண்களுக்கு புடவை பரிசாக மகளிர் தினத்தை முன்னிட்டு வழங்கிய எங்கள் மாவட்ட செயலாளர் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த ஊராட்சி மன்றம் வந்திருக்க அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாம் சேர்ல உட்காருங்க, முதல்ல சேர்ல உட்காருங்க, அப்பதான் தருவாங்க. எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துருக்குது, ஒருத்தருக்கு கூட மிஸ் ஆகாது. ஒழுங்கா இருந்து ஒழுங்கா வாங்கிட்டு போலாம். ஆமா, ஒருத்தர் கூட மிஸ் ஆகாது. மிஸ் ஆனா கூட நீங்க என்ன சொல்லிட்டு போகலாம். கண்டிப்பா மாவட்டத்தில் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்.